விரிவான செய்திகள். இலங்கை தமிழர் பிரச்சினை தொடர்பாக திமுக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரும் 22ஆம் தேதி பிரதமரை சந்திக்க உள்ளதாக மாநில காங்கிரஸ் தலைவர் KV தங்கபாலு தெரிவித்துள்ளார். மதுரையில் காங்கிரஸ் நிர்வாகிகளின் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தங்கபாலு, இலங்கை முகாம்களில் உள்ள தமிழர்களின் நிலை பற்றியும் அந்நாட்டு கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது குறித்தும் பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். திமுக மற்றும் காங்கிரஸை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு பிரச்சினை குறித்து பிரதமரிடம் விளக்குவார்கள் என்றும் தங்கபாலு கூறினார். நாளை மறுதினம் கூட 22ஆம் தேதி 23 தேதிகளில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களையும் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் தமிழக காங்கிரஸ் தலைவர் சட்டமன்ற தலைவர் அவர்கள், நான் மற்றும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்திக்க இருக்கிறோம். முல்லை பெரியாற்றின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வுப் பணிகளை தொடங்க கேரள அரசுக்கு நடுவண் அரசு அனுமதி எதுவும் வழங்கவில்லை என்றும் தங்கபாலு குறிப்பிட்டார். சென்னையில் பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சிட்டி குழும நிதி நிறுவனத்தின் அலுவலகத்தை பாதிக்கப்பட்டவர்கள் 4வது நாளாக இன்றும் முற்றுகையிட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே உள்ள சிட்டி குழும நிதி நிறுவனம் அதிக வட்டி தருவதாக கூறி ஏராளமானோரிடம் லட்சக்கணக்கில் பணம் வசூலித்து பெரும் மோசடி செய்திருப்பது தெரியவந்தது. இதுவரை 500 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக புகார் வந்ததை அடுத்து மாநில குற்ற புலனாய்வு காவல்துறைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் சிட்டி குழுமத்தின் நிதி நிறுவன மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் 4வது நாளாக அதன் அலுவலகத்தை இன்றும் முற்றுகையிட்டனர். நான் 1.5 லட்ச ரூபா பணம் போட்டாங்க. 1.5 லட்ச ரூபாயில எனக்கு 8 செக் கொடுத்தாங்க. ஒரு செக் பாஸ் ஆச்சு, ஒரு செக் பாஸ் ஆகாம இந்தியா லிமிடெட் கவர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்குன்னு சொன்னதுனால தான் நான் முக்கியமாக மனத்தை போட்டேன். இது கவர்மெண்ட் தான் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களை ஏதாச்சும் வழி பண்ண. சிட்டி குழும நிதி நிறுவனத்தில் பணம் செலுத்தி ஏமாந்தவர்களின் பட்டியலை தயாரித்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் நாளை கொடுக்க போவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். கோவையில் நடைபெறவுள்ள உலக தமிழ் மாநாட்டிற்கு 5 இடங்களை முதற்கட்டமாக தேர்வு செய்து முதலமைச்சர் ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் உமாநாத் தெரிவித்துள்ளார். 9வது உலக தமிழர் மாநாடு கோவையில் வருகிற ஜனவரி மாதம் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் இன்று கோவையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சியர் உமாநாத், மாநாட்டிற்காக பாரதியார் பல்கலைக்கழகம், வேளாண் பல்கலைக்கழகம், கொடிசியா அரங்கம் மற்றும் LND புறவழிச்சாலையில் உள்ள 2 இடங்கள் உள்ளிட்ட 5 இடங்களை தேர்வு செய்து முதலமைச்சர் ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். உலகெங்கிலும் இருந்து வரக்கூடிய தமிழறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்குவதற்கான வசதிகளையும் அளவீடு செய்து நல்ல தங்கும் வசதிகள் எங்கெங்கு அமைய பெற்றுள்ளன என்பதையும் நாங்கள் இப்பொழுது அளவீடு செய்து வருகின்றோம். மேலும் தஞ்சை, மதுரையை விட கோவை மாநாடு சிறப்பாக அமையும் என்றும் இதற்கான முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் உமாநாத் தெரிவித்தார். இந்திய உணவுக் கழகத்தின் சென்னை மண்டல பொது மேலாளர், உதவி மேலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் வீடுகளில் நடுவண் புலனாய்வு துறையினர் 2வது நாளாக இன்றும் அதிரடி ஆய்வு நடத்தினர். சென்னையில் உள்ள இந்திய உணவுக் கழக மண்டல அலுவலகத்தில் நேற்று திடீர் ஆய்வு நடத்திய நடுவண் புலனாய்வு பிரிவினர் 1,50,000 ரூபாய் கையூட்டு பணத்தை பறிமுதல் செய்தனர். கையூட்டு வாங்கிய மண்டல பொது மேலாளர் ஜெயக்குமார், உதவி மேலாளர் துரைராஜ் உள்ளிட்ட 8 அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகளின் வீடுகளில் நடுவண் புலனாய்வு பிரிவினர் இன்று ஆய்வு நடத்தினர். அதே நேரத்தில் கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் உள்ள அதிகாரிகளின் வீடுகளிலும் அதிரடி ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உணவுக் கழக உயர் அதிகாரிகளின் சொத்துக்களை கணக்கிடும் பணியில் ஈடுபட்டுள்ள நடுவண் புலனாய்வு பிரிவினர் வழக்கு பதிவு செய்த அதிகாரிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தூக்கு தண்டனை கைதிகளின் கருணை மனு மீது தாமதமின்றி நடவடிக்கை எடுக்குமாறு நடுவண் அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஜெகதீஷ். தனது மனைவி மற்றும் 5 குழந்தைகளை கொலை செய்த இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. தண்டனையை குறைக்க கோரி குடியரசுத் தலைவருக்கு ஜெகதீஷ் கருணை மனு அனுப்பி பல ஆண்டுகள் ஆகியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து தூக்கு தண்டனை கைதி ஜெகதீஷ்
உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் கருணை மனு மீது நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்துவது மனிதனின் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என தெரிவித்தனர். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அதனை நிறைவேற்றாததால் பல கைதிகள் வாழ்நாள் கைதிகளாக சிறையில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலிடம் 26 கருணை மனுக்கள் தேங்கியுள்ளதாக கூறிய நீதிபதிகள் இந்த மனுக்கள் மீது தாமதமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடுவண் அரசுக்கு அறிவுறுத்தினர். ஆளும் கட்சியினரின் ஆற்றுமணல் கடத்தல் மற்றும் நிலம் அபகரிப்பால் விவசாயம் அழிந்து கொண்டே வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதிகளையும் சென்றடையும் வகையில் முறை வைக்காமல் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். மானிய விலையில் உரம், விதைகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை வழங்க திமுக அரசு தவறிவிட்டதால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் அந்த அறிக்கையில் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். மேலும் நில அபகரிப்பு மற்றும் ஆற்றுமணல் கடத்தல் போன்றவற்றில் ஈடுபட்டு விவசாயத்தை ஆளும் கட்சியினர் அழித்து வருவதாகவும் அவர் புகார் கூறினார். இதனை கண்டித்தும் விவசாயிகளுக்கு உதவிகள் வழங்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நாளை மறுநாள் திருவாரூரில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கல் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக கேரளா கூடலூர் இணைப்பு சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக காவிரி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் ஒகேனக்கல் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்வீழ்ச்சியில் குளிக்கவும் பரிசலில் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நல்லா ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்குது. நடப்பாதைக்கு மேலே தண்ணி போகுது. வழுக்கல் வேறு இருக்குது. இன்னும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ தண்ணி வரும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. லீவு நாளில் வந்துட்டு பார்த்தா நல்லா தண்ணி வருது, நல்லா இருக்கு. ஆனால் குளிக்க முடியலையாங்கிற ஒரு வருத்தம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி போகிறதுனால உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதனால் பெரிய ஏமாற்றமாக தான். காவிரி ஆற்றில் 40,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தருமபுரி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கேரளா கூடலூர் இணைப்பு சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. நீர்மட்டம் என்ற மலைப்பகுதியில் உருவான இந்த நிலச்சரிவால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடலூர் பகுதியில் 2 நாளாக கனத்த மழை ஏற்பட்டதுனால நிலச்சரிவு ஏற்பட்டு கேரளா தமிழ்நாடு இணைக்கிற அந்த சாலை மிகவும் பழுதடைந்துள்ளது. இப்போ கனரக வாகனங்களை இயக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெடுஞ்சாலைத்துறை மிக அவசரமாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு இதற்கான ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பகுதி என்பது தமிழகத்தின் இதர பகுதியோடு துண்டிக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை நிலவுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் அணைகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதேபோல் கர்நாடக மாநில அணைகளில் இருந்து வரும் தண்ணீர் காரணமாக மேட்டூர் அணைக்கு 35,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் 97 அடியை தாண்டியுள்ளது. இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழையும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது.